டாக்டர், ரீசெண்டா எடுத்த பிரெக்னன்சி ஸ்கேன்ல எனக்கு கேல் ஸ்டோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நான் சர்ஜரி பண்ணி ஆகணுமா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கேல் ஸ்டோன் சர்ஜரி இப்போதைக்கு சர்ஜரி பண்ண தேவையில்லை. பட் என்னன்னா ப்ரெக்னன்சியில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால வந்து ஸ்மூத் மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். அப்போ கேல் பிளாடர் அந்த பித்தம்லாம் ஒழுங்காக எம்டி ஆகாது. அதனால அது அப்படியே கட்டி ஆகி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அது ஒரு ரீசன். அது இல்லாமல் வயிறு பெருசாகும், அதனாலையுமே வந்து பித்தம் ஒழுங்காக எம்டி ஆகாது, அதனால ஸ்டோன்ஸ் வரலாம். அப்படி இல்லைன்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு ஒரு ஹார்மோனும் இருக்கும். அது வந்து நம்ம கொலஸ்ட்ராலை நிறைய செக்ரேட் பண்ணும், அதனால கேல் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகலாம். பட் நீங்கள் சர்ஜரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு வேணாம். ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் தேவையில்லை. அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு வந்து ரொம்ப பெயின் இருக்குது, அது அடைச்சதுனால வர பெயின் இருக்குது அப்படின்னா மட்டும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் இதுவே நீங்கள் இந்த ப்ரெக்னன்சி இல்லாமல் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி போகும்போது இந்த கேல் ஸ்டோன்ஸ் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சிலையுமே அப்படியே இருக்குது அப்படின்னா என்னோட அட்வைஸ் கேல் ஸ்டோன்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு ப்ரெக்னென்ட் ஆகுது தான். ஏன்னா திருப்பி ப்ரெக்னென்ட் ஆகும்போது இந்த சான்சஸ் இன்னும் நிறைய அதிகமாகும். அண்ட் அப்போ கண்டு வளர்றதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. ஸோ இந்த ப்ரெக்னன்சிக்கு தேவையில்லை. இப் சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி செகண்ட் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்கன்னா சர்ஜரி அட்வைசபிள். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பி அவேர், டேக் கேர்.